செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து இசைக்காததற்கு என்ன காரணம்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2025-26 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் கருத்து கேட்பு கூட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்தில் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் தட்சிணாமூர்த்தி, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு தற்பொழுது கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் தற்பொழுது இந்த கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமலேயே கூட்டம் தொடங்கியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு நிகழ்ச்சிகள் தொடங்குவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் 2025-26 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றுள்ள அரசு நிகழ்ச்சிகளில் தற்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அரசு நிகழ்ச்சி நடைபெற்று வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.